من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கு அவன் மாத்திரமே தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு அவனால் அனுப்பப்பட்ட ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அடியாரும் திருத்தூதர் எனவும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் மீடேற்றமும் எம்முயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையை நோக்கி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு பல கட்டங்களாக அவனுடைய வாழ்க்கையினுடைய அணுகுமுறையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் தாயினுடைய கருவறைக்கு வருவதற்கு முன்னதாக ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வைத்திருந்தான். அதற்கு பின்னால் தாயினுடைய கருவறையில் ஒரு குறுகிய காலம், அதற்கு பின்னால் உலகத்துடைய வாழ்க்கை, அதற்கு பின்னாலும் மறுமையுடைய வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அதை பல கட்டங்களாக அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் சிறுபராயம் என்றும் வாலிப பருவம் என்றும் வயோதிப பருவம் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரித்திருக்கிறார். இந்த 3 கட்டங்களிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெருமதியான காலம் வாலிப காலமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வாலிப காலத்தை எப்படி ஒரு மனிதன் கழிக்க வேண்டும், அந்த வாழ்க்கை எவ்வளவு பொறுமதியானது, அந்த வாழ்க்கையில் மனிதன் செய்யக்கூடிய முதலீடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாலிபத்தினுடைய பெருமதி அது எவ்வளவு பெருமதியானது, அந்த பெருமதியான காலத்தை மனிதன் முறையாக கழிக்கின்ற பொழுது அவன் எவ்வளவு பெருமதியாக மாறிவிடுகின்றான். அதே நேரம் அந்த காலத்தை உதாசீனம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டுக்கோப்புகளை மீறி ஒருவன் நடப்பானாக இருந்தால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அழிவையும் இழிவையும் பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக மோசமான மனிதர்களில் மிக மோசமான வாலிபனில் ஒருவன் தான் ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் கனான் என்று சொல்லக்கூடியவன். தனக்கு இருந்த வாலிபத்தை வைத்து அல்லாஹ்வை அடைவதற்கு அவன் முயற்சி செய்யவில்லை. தன்னிடத்தில் இருந்த அந்த வாலிப செல்வத்தை வைத்து
அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக அவன் செயல்பட்டான். தனக்கு இருந்த வாலிபத்தை நினைத்து அவன் பெருமை அடித்தான். தான் அந்த வாலிபத்தின் மூலம் செய்ய முடியுமான நினைத்த விடயங்களை வைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவன் புறக்கணித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாலிபனுக்கு வஹியை இறக்கி சொன்னான். யா புனையர்கப் மானா. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிப மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள், என்னோடு வந்து சேர்ந்து கொள், இந்த கப்பலிலே ஏறி நீயும் தப்பித்துக் கொள்வாய் என்று சொன்னார்கள். ஆனால் மகன் வாலிபன் தந்த வாலிபத்தின் மீது இருந்த நம்பிக்கை, அந்த மமதையில் அவன் சொன்னான், நான் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எந்த நிலைமை ஏற்பட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொன்னான். தந்தை வாலிப மகனை பார்த்து சொன்னார், அல்லாஹு தஆலா ஒரு வெள்ள பேரழிவை ஏற்படுத்த போகிறார். நீ அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த வெள்ளத்தில் நீ மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்க செய்யப்படுவாய். இந்த நிலைமையை விட்டு உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னான். ஆனால் வாலிபன் சொன்னான், யஸிபுனி மினல் மா. நான் இந்த மலைக்கு ஏறி அந்த மலையில் இருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். நான் வாலிபன், எத்தனை அடி உயரத்தில் இந்த வெள்ளம் வந்தாலும் இந்த மலையில் ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் தன்னுடைய வாலிபத்தை முறைகேடாக பயன்படுத்தினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெள்ளத்தில் அவனை மூழ்கடிக்க செய்து மரணிக்க செய்தார். அதே நேரம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வாழ்ந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீன், உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கு பருதி. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அப்படித்தான் நான் வாழுவேன் என்பதை இந்த உலகத்தில் தன்னுடைய வாலிப காலத்தில் நிரூபித்திருக்கிறார். தந்தை முழுக்க முழுக்க செய்தது சிலை வணக்கம். தந்தை முழுக்க முழுக்க செய்தது அல்லாஹ்வுடைய தீனுக்கு முரணான விடயம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய விடயம். அதனால் இந்த வாலிபன் தன்னுடைய தகப்பனாரிடம் சென்று சொன்னான், யா அபதி லிம தஅபுது. என்னுடைய அருமை தந்தையே, ஏன் இந்த கல்லையும் மண்ணையும் வணங்குகிறீர்கள்? இந்த கண்ணின் மண்ணின் மூலமாக என்ன இலாபம் ஏற்பட போகிறது? இந்த கண்ணுகளையும் மண்ணுகளையும் வணங்குவதனால் எமக்கு எந்த இலாபமும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. நமக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்துவதற்கும் இதற்கு முடியாது, நமக்கு ஏற்பட்ட பசி பட்டினியை நீக்குவதற்கும் இந்த சிலைகளுக்கு முடியாது. அது வெறும் கல்லும் மண்ணும் தான். எப்படி நாங்கள் வீடு கட்டுவதற்காண்டி இந்த கல்லையும் மண்ணையும் சீமந்தியையும் பயன்படுத்தி உருவாக்குகிறோமோ அதே போன்று இந்த சிலைகளை உருவாக்குகிறோம். ஆனால் அந்த சிலைகளுக்கு ஒரு உருவம் அமைத்து அதை கடவுளாக நம்புகிறோம். ஆனால் இந்த கட்டிடத்தை நாங்கள் மதிப்பது கிடையாது. நம்முடைய காதுகளினால் மிதிக்கின்றோம். இரண்டினுடைய மூலதனமும் ஒன்றுதான். இதுவும் கல்லு, இதுவும் மண்ணு, இதுவும் சீமந்தி. ஆனால் இதை நாங்கள் மதிப்பதில்லை. அதற்கு ஒரு உருவம் அமைத்து விட்டோம் என்றால் கடவுள் என்று சொல்லுகிறோமே, இதில் என்ன நியாயம் என்று அந்த வாலிபன் அல்லாஹ்வுடைய தீனை தன்னுடைய தகப்பனிடத்திலே சொன்னார். ஆனால் தகப்பன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், ல அர்து மன்னக், நீ என்னுடைய தீனை, என்னுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய தீனை விமர்சித்து பேசுகிறாய், நிந்தித்து பேசுகிறாய். இதற்கு பின்னாலும் உன்னுடைய இந்த பிரச்சாரத்தை தொடர்வாயாக இருந்தால் கல்லால் அடித்து மகன் என்று கூட பார்க்காமல் கொல்லுவேன் என்று சொன்னார். ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் புறக்கணிக்கப்படுகிறது. தகப்பன் ஒரு தகுதி இல்லாத மார்க்கத்தை பின்பற்றுகிறார். ஆனாலும் தகப்பன் கோபமடைந்தும் வாலிபன் கோபமடையவில்லை. தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் முறைகேடாக நடக்கவில்லை. வாலிபர்கள் சொல்லுகிறார், சலாமுன் அலைக், அல்லாஹ்வின் சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக. நானும் நீங்களும் தாய் தகப்பன், நானும் நீங்களும் என்னுடைய ஒரு பிள்ளை மகன் என்ற ஒரு உறவிலே இருக்கிறோம்.
ஆனால் இதற்காக வேண்டி தீன் மார்க்கம் சொல்கிறது, என்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தீனை முன்னிறுத்தி தகப்பன் என்ற அந்தஸ்துக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய தகப்பனை விட்டு பிரியாவிடையே கொடுக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாலிபத்தை நன்றாக கழித்த அல்லாஹ்வின் அன்பில் அருளில் திகைத்து போன நல்லோர்களின் சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி இந்த உலகத்தில் வாழ்ந்த வாலிபர்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுத்த சோதனையை வேதனை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாலிப பருவம் மிக பெருமதியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யுக்தனிம் ஹம்ஸன் கபில ஹம்ஸின், 5 விடயங்கள் இருக்கின்றது. அந்த 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 நிலைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரம் இருக்கும் போது அதற்கு முன்னால் உங்களுடைய வேலை வெட்டிகளை முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய இந்த வாலிபத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்கள். மரணம் வருவதற்கு முன்னால் உலக வாழ்க்கையை சிறப்பாக அல்லாஹ்வின் அன்போடு இணைத்துக் கொள்ளுங்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷபாபக கபில ஹரமிக், நோய் வருவதற்கு முன்னால், நீ முதிய தன்மை அடைவதற்கு முன்னால் உனக்கு இருக்கக்கூடிய இந்த வாலிபத்தை நீ பெருமதியாக பயன்படுத்திக் கொள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக, உலகத்தில் உனக்கு தேவையான விடயத்தை சம்பாதிப்பதற்காக நீ அதனை ஒரு பொக்கிஷமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய காலங்களில் பெருமதியான காலம் வாலிப காலமாக இருக்கின்றது. நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியானை நோக்கியும் 4 கேள்விகளை கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல் அன் அர்பா. ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 கேள்விகளை கேட்பார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மனிதன் தான் வைத்த காலை ஒரு அடி கூட நகர்த்த முடியாது. அந்த அளவுக்கு இறுக்கமான கேள்விகளை கேட்பான். அதில் அல்லாஹ் தஆலா கேட்பான், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அவர் கழித்த ஆயுளை பற்றி கேட்பார். அதிலும் குறிப்பா அல்லாஹ் தஆலா ஷபாபிஹி, அவருடைய வாலிப காலத்தை எப்படி கழித்தார் என்பதை அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் விசாரிப்பார். யார் இந்த உலக வாழ்க்கையில் இந்த தீனின் பிரகாரம் தன்னுடைய வாலிபத்தை கழிக்கின்றாரோ, அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் தன்னுடைய வாலிபத்தை கழிக்கின்றாரோ, அவர் இந்த உலகத்தில் கண்ணியத்துக்கும் மறுமையில் பாதுகாப்புக்கும் ஈடேற்றத்துக்கும் அவர் உரித்தானவராக மாறிவிடுகிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப காலம் என்பது எவ்வளவு? வாலிப காலம் என்பது எவ்வளவு? இமாம்கள் சொல்லுகிறார்கள், வாலிப காலம் என்பது ஒரு மனிதன் 14 வயதை அடைந்தது முதல் சுமாராக 40 வயது 39 வயதை அடையும் வரைக்குள்ள காலம் இது வாலிப காலமாக இருக்கின்றது. இந்த வாலிப காலத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிகவும் விவரமாக சொல்லுகின்றார். இந்த வாலிப காலம் எவ்வளவு பெருமதியானது, எப்படி கழிக்க வேண்டும், இதனை பெருமதியாக கழித்தான் அவன் எவ்வளவு பெருமதியாக மாறிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய தீனுக்கும் அவருடைய கட்டளைக்கும் புறம்பாக நடந்தால் அவன் எவ்வளவு நாசமாக போகிறான் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாலிப காலம் மிக பெருமதியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லுகிறார். அந்த சம்பவம் இமாம்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் தொடராக, முழுமையாக, நிரப்பமாக, நீண்டதாக சொன்ன ஒரே ஒரு சம்பவம் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். அதிலும் அவர்களுடைய வாலிப பருவத்தை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா மிக ஆழமாக விவரிக்கின்றார். ஏனென்றால் வாலிப காலம் பெருமதியானது. இந்த வாலிப காலத்தை ஒரு மனிதன் தவறிவிட்டு விடக்கூடாது, அவன் அதனை பெருமதியாக கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அழகான முறையில் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் வாலிபத்தை எட்டிவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் பாவ சிந்தனைகள் ஊறும். ஒரு வாலிபருடைய சிந்தனை சிறு பிராயத்தை விடவும் பன்மடங்கு வேறொரு திசையை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் உச்சரித்த வார்த்தை உம்மா வாப்பா. ஆனால் வாலிபத்தை அடைந்து விட்டால் மனிதன் தாய் தகப்பனை மதிக்க மாட்டான். தான் பெரியவன், தன்னுடைய தகப்பனை விட நான் தான் சிறந்தவன். வாப்பாவை ஒரு முட்டாளாக அவன் பார்ப்பான், தன்னை ஒரு அறிவாளியாக கருதுவான். தந்தை செய்த அந்த உபகாரத்தை மறந்து விடுவான், தான் செய்த உபகாரத்தை அவன் பெரிதாக மதிப்பான். அந்த தாய் செய்த தியாகத்தை அவன் மறந்து விடுவான், தன்னுடைய தியாகத்தை தன்னுடைய முன்னேற்றத்தை அவன் பெரிதாக மதிப்பான். தன்னுடைய தாய் தகப்பன் செய்த அந்த உதவி ஒத்தாசைகளை மறந்து தன்னையும் தன்னுடைய திறமைகளையும் அவன் மதிப்பான். இதன் போது தாய் தன்னுடைய கட்டளைகளுக்கு அவன் மாறு செய்வான். அம்மா வாப்பாவுடைய திருப்திக்காக இந்த உலகத்தில் வாழ மாட்டான், அவருடைய உள்ளங்களை புண்படுத்துவான். அதே நேரம் அந்த மனிதனுக்கு உலகத்தினுடைய பல ஆசைகள் உண்டாகும். எனக்கு இது வேண்டும், நான் இப்படியாக வேண்டும், நான் இந்த தரத்தில் இருக்க வேண்டும், இப்படியாப்பட்ட பல மனோ இச்சைகள், எத்தனையோ விதமான மேலெண்ணங்கள் அவருடைய உள்ளத்திலே ஆள்கொள்கின்றன. அதே போன்று வாலிபன் தாய் தந்தையோடு நெருக்கமாக இருந்தால் அந்த தாய் தகப்பனும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விடயத்தையும் செய்து கொடுத்தார்கள். ஆனால் வாலிபத்தை அடைந்ததும் தன்னம் தனியாக சுயமாக முடிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு வருகின்றார். ஒருபடி மேலாக தாய் தகப்பனுடைய அன்புக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் அப்பால் தன்னுடைய அந்த வாலிப பருவத்தில் பெண்களுடைய ஃபித்னாக்களில் அவன் சிக்கிக் கொள்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் விவரமாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாரிடம் இருந்து சில சதிகளின் மூலம் பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் அடிமையாக்கப்பட்டு ஒரு அரசனின் வீட்டிலே அவர்கள் அங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஆனால் அடிமையாக விற்கப்பட்டவர் ஒரு அரசனின் வீட்டிலே ஆளுமை கொண்ட ஒரு சிறுவனாக, ஒரு வாலிபனாக அங்கே அவர் செல்கிறார். தன்னுடைய அந்த வாலிபத்தை எப்படி அவர் கழித்தார் என்பது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார். திடீர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனக்கு பிள்ளை இல்லை என்று கவலையோடும் ஏக்கத்தோடும் சுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு அடிமையாக ஒரு அழகிய பிள்ளை விற்பனை செய்வதை கண்டு அந்த பிள்ளையை வாங்கினார். அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய மனைவிக்கு பிள்ளையாகவும் தனக்கு பிள்ளையாகவும் தத்தெடுத்து வளர்க்கிறார். ஆனால் காலம் கடக்கையில் அந்த அரசனுடைய மனைவியாக இருந்த ஜுலைஹாவுக்கு அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபத்தை எட்டுகின்ற பொழுது அவள் மீது அவனுக்கு ஒரு வகையான ஒரு வித்தியாசமான உணர்வும் தப்பான சிந்தனைகளும் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு பிரியம் அந்த ஜுலைஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு உருவாகுகிறது. இதனால் அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தவறு செய்ய வேண்டும், அவரை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சந்தர்ப்பங்கள் தேடிக்கொண்டே இருந்தார். சந்தர்ப்பங்கள் தேடிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் தினம் 7 நாள் பயணத்திற்காக வேண்டி ஜுலைஹாவுடைய கணவர் அந்த ஊரை விட்டு பிரிந்து செல்கிறார். 7 நாள் பயணம், நீண்ட தூர பயணம். இந்த பயணத்தை தன்னுடைய ஆசைகளை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பமாக ஜுலைஹா எடுத்துக்கொள்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது, அந்த அரசன் அந்த வீட்டை விட்டு சென்ற பொழுது ஜுலைஹா தன்னுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய வாலிபன் தன்னம் தெரியாத அறையில் இருக்கின்ற பொழுது அவன் அந்த அறைக்குள் நுழைகின்றான். தன்னுடைய அலங்காரத்தை காண்பித்து தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி அந்த வாலிபனுடைய உணர்வை அவள் சுரண்டி பார்க்கின்றார். ஆனால் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவைகளுக்கு துணை போகவில்லை. அவர்
அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய அந்த பகட்டான அவனுடைய நிலைமைகளை கண்டு அவர் தன்னுடைய அந்த வாலிபத்தில் அந்த உணர்வினுடைய கட்டுப்பாட்டை இழக்கவில்லை. அவர் சொன்னார், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. வாலிபனுக்கு தன்னம் தனியாக தவறு செய்வதற்கு ஒரு சூழல் கிடைத்திருக்கிறது. ஆனால் நான் அல்லாஹ்வுடைய அடியான், நான் வளர்த்த வளர்ப்பு, என்னுடைய தகப்பன் வளர்த்த வளர்ப்பு இப்படி அல்ல. நான் மிகவும் நிதானமாக என்னுடைய வாலிபத்தை பக்குவமாக கழிக்க வேண்டும் என்று அவர் நிலையாக இருந்தார். சொன்னார், இன்னஹு அஹ்ஸனு மஸ்வாய், என்னுடைய அரசர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்னோடு ரொம்ப கண்ணியமாக நடந்திருக்கிறார். அடிமையாக விற்கப்பட்ட என்னை அரச ஸ்தானத்திலே கொண்டு வைத்து எல்லா விதமான வசதியையும் செய்து அழகுபடுத்திய ஒரு நல்ல மனிதனுக்கு நான் துரோகம் செய்வது ஒரு பொருத்தமல்ல என்பதை அவர் உறக்கச் சொன்னார். மேலான சகோதரர்களே, பாருங்கள், ஒரு வாலிபனுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழல் கிடைத்திருக்கிறது. வாலிப பருவம், உணர்வுகள் வித்தியாசப்படக்கூடிய சந்தர்ப்பம். ஆனால் ரப்போடு அவருடைய தொடர்பை சீராக்கினார். ரப்போடு உள்ள தொடர்பு, அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கை, தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவம் செய்ய முழுமையான சூழல் இருந்தும் தன்னை காத்துக்கொண்டார். ஷைத்தான் உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகிறான். நீ அந்த பெண்ணோடு தவறு செய், உனக்கு எந்த நஷ்டமும், உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் ஏற்படுகிறது. ஆனால் வாலிபர் நினைக்கின்றார், லௌலா அர்ரா புர்ஹான ரப்பே, என்ற வாப்பா வளர்த்த வளர்ப்பை பற்றி யோசிக்கிறார். என்னுடைய வாப்பா எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு முறையாக என்னை வளர்த்தார். நான் இப்படி ஒரு தவறை செய்தால் என்னுடைய வாப்பாவினுடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும். நான் இந்த ஒரு தவறை செய்தால் என்னுடைய வாப்பா என்னை விரும்புவாரா, என்னுடைய தகப்பன் இதனை ஏற்றுக்கொள்வாரா என்று தன்னுடைய தகப்பன் வளர்த்த வளர்ப்பு முறையை பற்றி அவர் யோசிக்கிறார். பாவத்தை விட்டு தவிந்து கொள்கிறார். ஓட்டம் காண ஆரம்பிக்கிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு தூரம் தன்ன வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வாலிபத்தை கழித்திருக்கிறார். காலம் கடக்க கடக்க அந்த சுலைஹாவுடைய சூழ்ச்சி அதிகரிக்கிறது. சுலைஹா சொல்லுகிறார், என்னை நீ எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும், நான் உன்னை அடைந்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வேன். இன்னும் அவருக்கு அழுத்தம் கொடுத்து அந்த பாவத்துக்காக வேண்டி அவர்களை தூண்டிக்கொண்டே இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பே அஹப்பு இலைய மிம்மா யதுன், ரப்பே அஸ்ஜினு அஹப்பு இலைய மிம்மா ததுன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி எச்சரிக்கை விட்டார். நீ நான் சொல்லக்கூடிய இந்த ஆசைக்கு நீ இணங்காவிட்டால், நான் சொல்லக்கூடிய இந்த பாவத்துக்கு நீ இணங்காவிட்டால் உன்னை அநியாயமாக சிறையில் அடைப்பேன், உன்னுடைய சுதந்திரத்தை பறிப்பேன், ஊர் உலகம் முழுவதும் உன்னுடைய இந்த அசிங்கத்தை அடையாளப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்ற வாலிபத்தை நான் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது. ரப்பி, என்னுடைய இறைவா, எனக்கு இந்த பெண்ணோடு பாவம் செய்வதை விட அநியாயமாக சிறையடைப்பதை நான் விரும்புகிறேன். எனக்கு சிறை வாழ்க்கையை தா. ஆனால் இந்த வாலிபத்தை பயன்படுத்தி இந்த பெண்ணோடு இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் தவறு செய்வதற்கு என்னை ஆளாக்கி விடாது என்று தவிந்து கொண்டார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். வாலிப பருவத்தை சந்தர்ப்பம் கிடைக்கின்றது, பாவத்துக்கான ஒரு சூழல் அமைகின்றது. ஆனால் அவருடைய நிலைப்பாடு, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உரிமைகள் இழக்கப்பட்டாலும் பரவாயில்லை, சிறை வாசல் சென்றாலும் பரவாயில்லை, என்ற வாலிபத்தை தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது. அதனால சிறை வாழ்க்கைக்கு அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளப்படுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிப பருவத்திலே மிகவும் அழகான குணமுள்ளவர்களாக இருந்தார். தன் வாழ்க்கையில் அழகிய பண்பாடுகள், யாரை கண்டாலும் மலர்ந்த முகத்தோடு பேசுவது, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, பெரியோர்களுக்கு மரியாதை செய்வது, தன்னோடு இருக்கக்கூடிய படைப்பினங்களுடைய உரிமைகளை பேணுவது,
யாராவது கஷ்டவாளி இருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்வது, இது போன்ற மிக அழகிய பண்புகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்திலும் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார். இதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகிய பண்புகளை கண்டு பலரும் கவரப்பட்டார்கள். சிறை வாழ்க்கையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இன்னும் சில நபர்களும் கைதிகளாக பிடிக்கப்படுகின்றார்கள். அந்த சிறை வாழ்க்கைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பல நபர்கள் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக 2 நபர்கள் அவர்களுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அநியாயமாக சிறை பிடித்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு அநியாயமான முறையில் ஊரிலே தான் செய்யாத தவறை சித்தரிக்கப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 2 வாலிபர்கள் சிறை வாழ்க்கைக்கு வருகிறார். உள்ளமெல்லாம் கவலையால் துவைந்து போய் அவர் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த கவலை மன சுமையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று அதிலிருந்து பங்கெடுக்கிறார். அவருடைய கவலையை குறைக்கின்றார். அவருடைய உணர்விலே அவர் உறவாடுகின்றார். இதன் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகிய பண்புகள் அந்த சிறை வாழ்க்கைக்கு சென்ற அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் பிரதிபலிக்கின்றன. சொல்கிறார்கள், இன்னா நராக மினல் முஹ்சினீன், உங்களுடைய இந்த பண்புகளை பார்த்தால் நீங்கள் நல்லவர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நீங்கள் மிகச் சிறந்த மனிதர். நீங்கள் இந்த வாலிப பருவத்தில் அழகிய பண்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் நெருப்படுத்துகிறேன் என்று அந்த சிறை வாழ்க்கையில் இருந்தவர்கள் கவலைகளை மறைந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகினால் கவரப்பட்டு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். மேலான சகோதரர்களே, எந்த அளவுக்கு தீன்ல உறுதியாக இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரில் இருக்கும் போதும், பெண்ணுடைய ஃபித்னாவில் சிக்கிய போதும், சிறை வாழ்க்கைக்கு சென்ற போதும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தீனின் பிரகாரம் வாழ்ந்தார்கள். வாலிபத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் இருக்குதோ அதில் தான் கழித்தார்கள். பாவம் செய்வதற்கு சூழல், சந்தர்ப்பம், நிலைமைகள் உருவாகியது. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்காகத்தான் வாழ்ந்தார்கள். சொன்னார்கள், நான் என்னுடைய தகப்பன், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய அப்பா, சாச்சா, பெரியப்பமார் ஏற்றுக்கொண்ட தீனின் பிரகாரம் வாழ்கிறேன். அல்லாஹ்வுடைய தீனுக்காகத்தான் அந்த உலகத்தில் வாழ்கிறேன். நான் பின்பற்றுவது அதைத்தான். ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கும் ஷைத்தானுக்கு துணை போவதற்கும் நான் விருப்பப்படுவதில்லை என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தீனுடைய வெளிப்பாட்டை உறுதியாக சொல்லுகிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிப காலத்தில் தீனிலும் சிறப்புற்று விளங்கினார்கள். அந்த தீனினுடைய வெளிச்சம் அந்த வாழ்க்கையில் பல கட்டங்களில் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. நாங்கள் நினைக்கின்றோம், வாலிப பருவத்தில் வெறுமனே கல்விக்கென கழித்து விட்டால் வாலிபம் பிரயோஜனமாக மாறாது. அல்லாஹ்வுடைய தீனோடு நம்முடைய கல்விகள் அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனோடு நம்முடைய தொழில் துறைகள் அமைய வேண்டும். இதில் தான் வெற்றி இருக்கின்றது. வெறுமனே அல்லாஹ்வுடைய தீனை புறம் தள்ளிவிட்டு, தீனை மார்க்கத்தையும் புறம் தள்ளிவிட்டு கல்வி கல்வி என ஓடி, தொழில் தொழில் என ஓடி கண்டவர்கள் என்ன இருக்கிறார்கள்? வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து தவிக்கின்றார்கள். மேலான சகோதரர்களே, பெற்றார்களும் யோசிக்க வேண்டிய விடயம். பிள்ளைகளை கல்விக்கென முழுமையாக அனுப்புகிறோம். ஆனால் பிள்ளை சுபம் தொழுகின்றாரா? அவருடைய நுகருடைய தொழுகை நிலைப்பாடு என்ன? அசர் தொழுகைக்கு என்ன நடக்கின்றது? மகரிப் தொழுகை எப்படி தொழுகின்றார்? இஷாவுடைய தொழுகை என்ன செய்கிறார்? எதுவுமே தெரியாது. வெறுமனே படிப்பு. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபரீதம் என்ன தெரியுமா? நீங்கள் நாளடைவில் நாங்கள் பார்க்கின்றோம், எந்தெந்த பிள்ளைகளை எல்லாம் தீனை விட்டு தூரமாக்கி துனியாவை கொடுத்தார்களோ பிள்ளைகள் சொல்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியே. பாப்பாவை பார்த்து மகன் சொல்கிறான், வீட்டை விட்டு வெளியே போங்க, உங்களால இந்த வீட்டில் இருக்கலாம், என் மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம். தீனை கொடுக்கல. மகன் பெரிய பட்டதாரி, கோடீஸ்வரன், பெரிய வாகனத்துல போறார். அவர் போனா மற்றவங்க மதிக்கக்கூடிய, எளிமினிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு. ஆனா பிள்ளைக்கு தீனை கொடுக்கல, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனா அம்மா வாப்பாவை, தான் பெற்றெடுத்த அந்த தன்னை பெற்றெடுத்த தாய் தாப்பனை மதிக்காது. வீட்டை விட்டு வெளியே போ. முதியோர் இல்லத்தில் உள்ளவங்களை போய் பாருங்க.
அவங்களோட வாழ்க்கையை பத்தி விசாரிங்க. சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு நான் ஒரு குறையும் வைக்கல, படிக்க வச்சேன், சொத்து சேர்த்து கொடுத்தேன், அப்ப ஏன் நீங்க வந்தீங்க? மகனுக்கு என்னோட இருக்கிறது விருப்பம் இல்லை, மகன் மனைவியால எனக்கு பிரச்சனை, என்னால என்னுடைய மகனுடைய மனைவிக்கு பிரச்சனை, அதனால மகன் என்ன அனுப்பிட்டாருன்னு அழுது கண்ணீர் படிக்கிறார். மேலான சோதர்களே, எல்லாரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், தீனை புறக்கணித்து விட்டு இப்படியான செயல்பாடுகள் செய்தால் அல்லாஹ் இப்படியான நிலைமையை நிச்சயம் உருவாக்குவார். அல்லாஹ்வுடைய தீனை புறந்தள்ளி விட்டு உலகத்தில் முன்னேறியவர் யாருமே கிடையாது. யாராவது யோசிக்கின்றோமா? மகன் இவ்வளோ டியூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா தொழுதானா இல்லையா கணக்கே இல்லை. அல்லாஹ்வுடைய தீன் பாழாக்கப்படுகிறது. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்ததன் காரணமாக பின்னாலே ஒரு கட்டத்தில் மாறுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் முஸ்லீம்கள் செறிந்து வாழுகின்ற பகுதி. இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. பாப்பாவுடைய ஜனாசாவை அடிக்கழுகிறதுக்கு மகனுக்கு விருப்பம் இல்லை. நடுராத்திரியில கோல் அடிக்கிறார், பாப்பா மூத்தாயிட்டார், அடிக்கழுவ தெரியாது. அடிக்கழுவுறதுக்கு கூப்பிட்டா பாப்பாவுடைய நஜீஸை பார்த்து மகன் அருவருக்கிறார். பெரிய பட்டதார், பெரிய படிப்பு அவருக்கு. பாப்பாவுடைய நஜீஸை பார்த்து அருவருக்கிறான். குளிப்பாற்று இடத்துல கொஞ்சம் வாங்கண்டா, வாரத்துக்கு தயார் இல்லை, அருவருப்பு அறிக்குது, காயம் அசரு பிடிச்சிருக்குது, ரத்தம் படிக்குது, அருவருக்கிறான். தீனை கொடுக்கல மகன் பாப்பாட பெருமதி இருக்கிறான். மேலான சோதரிலே, ஜனாசாவை தூக்கிட்டு போறதுக்காக இல்லை, கபூர்ல இறங்கி ஜனாசா வைக்கிறதுக்காக இல்லை, எந்த உடுப்புல ஊத்தப்பட்டுடும். உடுப்புட பெருமதி இருக்குது, உம்மா பாப்பாவுடைய பெருமதி இல்லை. பேத்தா தீனை கொடுக்கல, அள்ளி அள்ளி கொட்டினாங்க, வெளிநாட்டு கல்வி படிக்க வச்சாங்க, எந்த குறையும் செய்யல. ஆனா மகன் சொல்றான், வீட்டை விட்டு வெளியே போ. அவளால் வரக்கூடிய சிரமத்தை சகிக்கக்கூடிய மனோநிலைமை பிள்ளைகளுக்கு இல்லை. இப்படியாப்பட்ட நிலைமைகள் உருவாகி கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய தீனை எந்த பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் கொடுப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கபர் வரைக்கும் கண்ணியமா அந்த பிள்ளைகள் மூலம் அனுப்பி வைப்பார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று யஹூதியத்துடைய சிந்தனையை நாங்கள் தத்தளித்து பிள்ளைகளுக்கு கல்வியை மாத்திரம் கொடுத்து தீனை விட்டு தூரமாக்குகிறோம். இதனுடைய விலையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீனோடு இருந்தார்கள். எவ்வளோ பெரிய கல்விமான்களாக மாறினார் என்றால், பல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு திறமை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தீனோடு இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். வருகிறார்கள், எந்த அளவுக்கு நான் யா அய்யுஹல் மல அஃப்தூனி ஃபீ ருயாய், அரசன் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெரிய கல்விமானாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறினார். நபிமார்கள் எல்லோரும் பெரிய பட்டதார், நபிமார்கள் எல்லோரும் மிகப்பெரிய கல்விமான்கள், யாரும் சாதாரணமானாக்கள் கிடையாது. இந்த உலகத்தில் வைத்தியத்துறை அறிமுகப்படுத்தியவர்கள், இந்த உலகத்தில் நவீனத்தை ஏற்படுத்தியவர்கள், இந்த உலகத்தில் வைத்தியத்தை பிரபல்யப்படுத்தியவர்கள், இந்த உலகத்தில் ஆட்சி முறை சீராக செய்தவர்கள் நபிமார்கள். இவர்களை சிறந்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் ஆட்சியாளரும் கிடையாது, கண்டுபிடிப்பாளரும் கிடையாது. தீன் இருந்தது, அந்த தீனின் பிறகு தன்னுடைய ஆயுளை கழித்தார்கள். அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களிடத்தில் கல்வி ஞானத்தை பற்றி கேட்க வருகிறார்கள். யூசுப் அய்யுஹா சித்தீக், மக்கள் அறிவில் திகழ்ந்த வாலிபன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தேடி வருகிறார்கள். தான் கண்ட கனவுக்கு விளக்கம் கேட்டு வருகின்றார்கள். வாலிபத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காகவும் கழித்தார், கல்வி ஞானத்துக்காகவும் கழித்தார். இரண்டும் இருக்க வேண்டும். ஒன்று இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை, இரண்டுமே தேவை என்பதை மார்க்கம் எங்களுக்கு ஊக்கப்படுகிறது. மேலான சோதர்களே, வாலிபர்களில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு வெக்கம், ரோஷம், அவர்கிட்ட உணர்ச்சி எல்லாமே இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் அநியாயமாக சிறை அடைக்கப்பட்டார்கள். தனக்கு இருந்த வெக்கம், ரோஷம் அதில் ஈடு இணையே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வெக்கத்தை அவருக்கு இருந்த சுயமரியாதை குர்ஆனிலே சொல்கிறார். எப்படி அவர் வாலிபனாக இருந்தாலும் இந்த ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு பயப்படவில்லை, தனக்கு இருந்த வெட்கத்தையும் ரோஷத்தையும் வெளிப்படுத்தினார். அரசனுக்கு எண்ணம் தோணுகிறது, சிறையில் அநியாயமாக அடைக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வெளியே கொண்டு வருவேன். தூது அனுப்புகிறார், யூசுப் நீ வெளியே வரலாம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டவன்,
நீ நினைத்தால் சிறையில் அடைப்பதற்கும் சிறையிலிருந்து வருவதற்கும் நான் ஒன்றும் கோமாளி அல்ல. நான் தவறு செய்யவில்லை, நான் அநியாயமாக சிறை பிடிக்கப்பட்டேன், பெண்களினுடைய இந்த திட்டத்தில் நான் சூழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டேன், எனக்கும் என்னுடைய தகப்பனுடைய பேருக்கும் கலங்கங்கள் இந்த உலகத்திலே அநியாயமாக அரங்கேற்றப்பட்டது என்பதை முழு மனிதர்களையும் ஒன்று சேர்த்து அந்த இடத்திலே நான் சுத்தவாளி, தவறு உங்கள் புறத்தில் உள்ளது என்பதை நீங்கள் நிரூபித்தால்தான் சிறையிலிருந்து வெளியே வருவேன், இல்லை என்றால் மரணம் வரைக்கும் சிறையில் இருக்க நான் தயார் என்று சொன்னார். பார்கள் எந்த அளவுக்கு வாலிபனுடைய வாழ்க்கையில் அந்த வெக்கம், ரோஷம், சுய மரியாதை இருந்திருக்கிறது. தான் செய்யாத தவறை ஆனால் செய்ததாக அங்கே அலங்கரிக்க காட்டப்பட்டது. ஆனால் சொல்கிறார், சிறையில் செத்து மடிந்தாலும் பரவாயில்லை, வெளியே வருவதாக இருந்தால் நான் இந்த தவறு செய்யவில்லை என்பது முழு மனித கோடிகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இப்படித்தான் நபிமார்கள் சுய மரியாதையோடு தன்னுடைய வாலிப காலத்தை கழித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையில் வாலிபத்தை வைத்து ஆளுமைகளை வளர்த்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பெரிய பகுதிகளை ஆட்சி செய்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், நான் செய்யாத தவறை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் சுத்தவாளி என்று சொல்வது மாத்திரமல்ல, அதற்குரிய குற்றப்பரிகாரமாக, அதற்கு உங்களால் வழங்கப்படுகிற நஷ்டஈடாக இந்த பூமியிலே எனக்கு என்னுடைய கையில் இந்த நாட்டிலே உள்ள முழு அரச நிதிய பொறுப்பிலும் எனக்கு தர வேண்டும், நிதி அமைச்சராக என்னை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதன் பேரிலே அவர்கள் நிதி அமைச்சராக மாற்றப்பட்டு அந்த நாட்டிலே மிகவும் சிறப்பாக அரசியல் செய்த ஒருவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப காலம் பெருமதியான காலம். அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாங்கள் செலவழிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் வாலிபனை கண்ணியப்படுத்துவார். யார் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்க்கையை கழித்தவன், இவனுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கண்ணியத்தை கொடுப்பான். நாளை மறுமையில் கண்ணியத்தை வழங்கும் முகமாக நிழலே இல்லாத அந்த நாளில் அரிசினுடைய இடத்தில் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். ஏன்? வாலிபத்தை முறையாக கழித்தார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபம் பெருமதியானது. வாலிபத்தை நாங்கள் பெருமதியாக கழிக்க வேண்டும். இந்த வாலிபர்களை முறையாக வழி நடாத்த வேண்டிய அவசியம் பெற்றார்களாகிய சகோதரர்களாகிய எம் அனைவருக்கும் இருக்கின்றது. எம்முடைய சகோதரர்கள், எம்முடைய பிள்ளைகளை சொகுசு என்ற பேரில், நவீனம் என்ற பேரில், நாகரிகம் என்ற பேரில் அவர்களுடைய பாட்டில் விட்டுவிடலாம். அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணிக்க செய்துவிடலாம். இதனுடைய விபரீதத்தை நானும் நீங்களும் சுமக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு அடிப்படையில் வாலிபர்களோடு சம்பந்தப்படுகிறோம். அவர்களுடைய கண்ணியங்களையும் மரியாதையும் பேணி அவர்களை சமூகத்தினுடைய தலைவர்களாக மாற்றுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய மிகப்பெரிய மார்க்கவாதிகளாக அவர்களை மாற்ற வேண்டிய தேவை இந்த காலத்தில் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களை நெறிப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வாலிபர்களை உருவாக்குவோம். தீனை புறம் தள்ளிவிட்டு, தீனை உதாசீனம் செய்துவிட்டு வாலிபர்களை கல்வி என்ற பேரில், வியாபாரம் என்ற பேரில் துறை சார்ந்த நிபுணர்களாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் என்னுடைய விபரீதத்தை நானும் நீங்களும் சுமர்க்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய காலத்தில் நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம், நம்முடைய ஊருக்குள்ளால் முதியோர் இல்லங்கள் கட்டப்படக்கூடிய நிலைமைகள் உருவாகலாம். பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்கவில்லை, ஆனால் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்று இல்லாமல் போகின்றார்கள். மேலான சகோதரர்களே, வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும். வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய சம்பந்தம் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்க வேண்டும். இரவு நேரத்தில் வாலிபர்களுடைய நடமாட்டங்கள் சில இடங்களில் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. வீட்டில் பாப்பா நினைக்கிறார் மகன் நல்லவர் என்று, ஆனால் மகனுக்கு போதை வஸ்தோடு சம்பந்தம். மகன் இங்கே இருக்கிறார், நம்முடைய ஊரை சேர்ந்த சில வாலிப சகோதரர் இங்கே இருக்கிறார், ஆனால் அவருடைய முழு சம்பந்தமும் அந்நிய மதத்தை சேர்ந்த பெண்களோடு இருக்கிறது. இதனை சில பெற்றார்களுக்கு நாங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு கூட கிடையாது. நம்முடைய ஊரிலே உள்ள
நம்முடைய அயல் சூழலிலே உள்ள வாலிபர்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கிறது என்றால், ஒரு தரவின் அடிப்படையில் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிற மத சமுதாயத்தினர்களுடைய கலாச்சார நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார். அவருடைய மார்க்க விவகாரங்களில் முக்கியமான தினங்களில் இவர்கள் பங்கெடுக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் வாழக்கூடிய, நம்முடைய ஊரில் வாழக்கூடிய வாலிப சகோதரருடைய நிலைமை இப்படி மாறிக்கொண்டு போகின்றது. எனவே இது நாங்கள் கண்காணித்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்று தீனை ஹயாத்தாக்கக்கூடிய வாலிப சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ல, பாவங்களை மன்னிப்பாயா, குற்றம் குறைகளை மன்னித்து